இங்க பாரு, இதோ இந்த கண்ணை உருட்டி பார்க்குற வெள்ளம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்படிதான் என்ன ஏமாத்திட்டு இருந்த. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய் இங்க பாரு, கிட்டத்தட்ட 1 hour என்ன மேல கூட்டு வந்து வச்சு இதே போஸ்ட்ல நின்று என்ன முடிச்சு பார்த்துட்டு இருக்க. என்னன்னு சொல்லுடி, என்னால முடியல. சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க, கடுப்பாகுது. சரி சிரிக்கல, ஓகே, என்னன்னு சொல்லு. எப்படி 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 உங்களுக்கு பொண்ணுங்கனாவே பிடிக்காது, அப்புறம் பொண்ணுங்கனாவே அலர்ஜி, அப்படிதானே? ஏதோ ஏதாப்புல பொண்ணு வந்தா பொண்ணை பார்க்க மாட்டோம், மண்ணை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் கொடுப்பீங்க. இன்னைக்கு என்னாச்சு? என்னடா அண்ணன் தம்பி சேர்ந்து கடை ஓட்டுறீங்களா? மீ டா ஆமாடா, டால்டா. என்ன என்ன டான் சொன்னாலும் என்ன கோவம் வருதா உங்களுக்கு? ஏம்மா நான் கோவமே படல, கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? ஏன் நான் ஏன் தள்ளி போகணும்? ஓ, அந்த அளவுக்கு நான் போர் அடிச்சு போயிட்டேனா உங்களுக்கு? ஐயோ 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 ஐயோ, நான் மோசம் போயிட்டேன். ஏய் இல்ல ஏன் இப்படி கத்துற? சில பார்த்து என்ன நினைப்பாங்க? அதுவும் மோசம் போயிட்டு கத்திட்டு இருக்க. பார்க்கறவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? பின்ன இல்லையா, என்ன நம்ப வச்சு என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. இங்க பாரு, தயவு செய்து அந்த கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணிடு. அப்ப நான் என்ன தாண்டி பண்ணேன்? இன்னும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணேன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு கேக்குறேன். ஆமா உங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியாதனால தானே கேக்குறேன். ஷூ, பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசுவேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, எனக்கு புரியல, உங்களுக்கு எப்படி என்ன ஏமாத்தணும்னு தோணுச்சு? அன்னைக்கு அந்த மால்ல வச்சே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஆனா இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. எந்த மாலை, என்ன விஷயம், என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு ஈவினிங் வரையும் கூட எப்பெல்லாம் டைலாக் விட்டீங்க. இங்க பாரு, எனக்கு லவ்னா என்னன்னு தெரியாது, லவ் பண்ணா இவ்வளவு வெயிட் பண்ணுமாலாம் தெரியாது, அப்ப எப்படி எப்பெல்லாம் டைலாக் விட்டீங்க? எப்படி ஒண்ணுமே தெரியாதா? உங்களை பத்தி தெரியாம நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி உங்கள்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருந்திருக்கேன், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு. இன்னைக்கு தானே தெரியுது நீங்க எப்படின்னு சொல்லிட்டு. சைட் அடிக்கிறதுக்கு பிஹெச்டி முடிச்சு வந்திருப்பீங்க போல. சைட்டா முடிஞ்சு போச்சு. சின்னமே என்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது பாவமா மூஞ்சி வச்சுட்டு ஏதாவது டைலாக் கொடுங்க, அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. இன்னைக்கு தெரிஞ்சிச்சுல நீங்க யாரு, எப்படிப்பட்டவருன்னு. யாரு என்ன நீ என்ன நினைச்ச? மவனே, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்னோட இந்த மாதிரி நடந்தது அப்புறம் என்ன வேற மாதிரி பாப்பேன். வெளியில பாக்கிறதுக்கு பயங்கர ஜென்டில்மேனா நல்ல பையமான இருக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள இப்படிதான் ஆண்டி எல்லாரும் 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா? எங்க அவன் அந்த கருவா பையன் இருக்கட்டும், அப்புறமா அவனை வச்சுக்கிறேன். பாவம் என் ஃப்ரெண்டு நம்பி ஏமாந்துட்டான். எப்படி வீட்டுக்கு ஒரு கெஸ்டா வந்த பொண்ணையே எப்படின்னா எப்படி சார்? அப்பப்போ பிஸ்னஸ் ட்ரிப்னு அப்ராட் போறீங்க, அப்புறம் ஆஃபீஸில் நிறைய பொண்ணுங்களோட வேலை பார்க்குறீங்க, அப்போ டெய்லியும் அஜால் குத்துறது தானா? ஸோ டைம் என்கேஜாகவே வச்சிருக்கிறது அப்படி தானே? அப்போ நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க போலையே. என்ன நான் பாட்டு பேசியிருக்கேன், அமைதியாகவே இருக்கீங்க. நீ தானே, நீ மட்டும் தான் பேசணும், நான் அமைதியாக இருக்கணும்னு சொன்னேன். அதான் உனக்கு மரியாதை. எது மரியாதையா? மண்ணாங்கட்டி, போதும் எனக்கு கொடுத்த மரியாதைலாம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன தானே பண்ணணும்? இந்த மூஞ்ச மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த மூஞ்சியும் பார்க்க கூடாது. அப்படி இந்த மூஞ்சி வேற எந்த மூஞ்சியாவது பார்த்துச்சு அப்படி இந்த மூஞ்சி குழப்பிடுவேன். அப்புறம் இந்த மூஞ்ச எந்த மூஞ்சும் பார்க்காது, அப்ப கூட இந்த மூஞ்சி பார்க்கும். ஏன் தெரியுமா? லவர் ஆச்சு. என்ன கையை விடுங்க. இருங்க மேடம், இவ்வளோ நீங்கள் பேசுறீங்கல்ல, நான் அமைதியாக தானே கேட்டேன். ஸோ இப்போ என் டர்ன். என்ன என்ன பேச போறீங்க? அதெல்லாம் பேசுறது ஒன்றும் இல்லை, நான் உங்க மேலே கோவமா இருக்கேன். கோவமா இருக்கியா? ஆமா, அப்புறம் இல்லையா? எப்படி இப்போ ஒரு போஸ்ட்ல நின்னமே, அது கோவமா இருந்தியா? அந்த போஸ்ட்ல கோவமா வரல? சிரிக்காதீங்க. சரி ஓகே, நான் சிரிக்கல. சொல்லு, கோவமாவா இருக்க? ஹலோ, என்ன நக்கலா? இவ்வளோ நேரம் எவ்வளோ திட்டிட்டு இருக்கேன், கோவமா இருக்கேன்னு டவுட்டா கேட்குறீங்க? பயங்கர கோவத்தில் இருக்கேன். ஓ, உங்க ஊர்ல இதான் பயங்கர கோவத்தில் இருக்கதோ? இப்போ என்ன உங்களுக்கு? இவ்வளோ மேடம் கோவமா இருந்தீங்கல்ல, இப்போ நான் கோவமா இருக்க வேணாமா? கோவமாவா? எதுக்கு? நீங்க தப்பு பண்ணீங்க, அதனால நான் கோவப்பட்டேன். என் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், என்ன
மறுபடியும் கோமாந்தன் மட்டும் சொல்லாத என்ன, ஓகே? எப்படி ஹலோ, என்ன? ஒன்னாரா எனக்கு லாக் பண்ணி வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு கோமாந்தன் நான் சொல்றேன்? என்ன உளறீங்க? பின்ன அதுக்கு பேர் இப்போ ரொமான்ஸ் இல்லையா? ம், க்ளோஸாக நின்றுட்டு அப்படி ஃபேஸ் கிட்ட உன் ஃபேஸ் வச்சுட்டு உன் மூச்சு காத்து என் மூச்சு காத்தோட கலக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக நின்று என் ஹார்ட்டில் கை வச்சு என் ஹார்ட் பீட் சவுண்ட்லாம் கேட்டுட்டு எவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்தேன். இந்த சந்தோஷம் நீ தந்த பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். அதுக்குன்னு கோவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோவமாக தான் இருக்கேன். இதுக்கு பேர் கோவம் இல்லை மேடம், ஜெலஸ். அடடா, நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென்னிடமார்பில் ஒட்டியது. புயல் வந்து போனதொரு வலமாயானதடா என்னுள்ளம், என் நெஞ்சில் உனது கருவைத்தால் என் நிலவை அது சொல்லும். மனம் ஏங்குதே மீண்டும் காண, மனம் ஏங்குதே. தூங்கும்போது கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கடா கமல். நான் பண்ணுறது தப்பு தான், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு நீ வேணும். ஆமாம், நீ எனக்கு வேணும். அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். அதில் ஒன்று தான் இது. ஸோ நீ நான் இப்போ பண்ண போகிறத கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன். நான் உன் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கேன்றத கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்பேன். சாரி கமல், எனக்கு வேறு வழி தெரியல. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? ஊருக்கு வந்திருக்கும் போது நீ என்னை பார்க்கல. நீ எப்படி பார்த்தியோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை முத பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், வாழ்ந்தா அவன் கூட தானே. ஸோ அவன் உனக்கு வேண்டாம், அவன் உனக்கு வேண்டாம், அவன் உனக்கு செட் ஆக மாட்டாடா. நான் தான் உனக்கு. புரிஞ்சுப்பல்ல? எனக்கு தெரியும் என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆனால் அவள் தான் உன்னை மாற்ற ட்ரை பண்ணுறா. அதனால தான் நீ என்னை விட்டு விலகி போகிற. எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சந்திரிக்காவை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும்? எனக்கு நீ வேணும் கமல். பண்ணுறது தப்பு தான், ஆனால் இதை விட்டு எனக்கு வழி தெரியலை. கண்டிப்பாக இன்னைக்கு இது நடந்தே ஆகணும். நீ எனக்கு வேணும் கமல். அப்படின்னாலும் அவளை தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அவளை தான் நீ லவ் பண்ணுறனாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன தான் நீ கல்யாணம் பண்ணணும், என் ஹஸ்பண்டாக தான் நீ இருக்கணும். ஆமாம், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஸோ நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜென்மத்தில் நீயும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதுக்கான முதல் படி தான் இது. ஸோ ஐ லவ் யூ கமல். ஐ லவ் யூ ஸோ மச். நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போலாம் நீ என்னை கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு முன்னாடியே அவளை டச் பண்ணி பேசுகிறேன். 2 பேரும் ஏன் முன்னாடி சிரிச்சு பேசுகிறீங்க? அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல கமல். எனக்கு சொந்தமான பொருளை வேற ஒருத்தவங்க வச்சுக்கிறது அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அது எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கணும். அதான் எனக்கானதாக ஆக்கலான்னு முடிவு பண்ணி தான் தூக்க மாத்திரையை பாலில் கலந்து உனக்கிட்ட கொடுத்தேன். ஆனால் கூடால சுடராதது தேவையில்லாத வேலை பார்த்து எங்கே எனக்கு நடக்காம போயிருமோன்னு நினச்சேன். எப்போவுமே சந்திரிகா லக் தான், லக்கி கேர்ள் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ லவ் யூ கமல். ஏய், நீ என்ன பண்ற? மாலினி, மரியாதை வெளியில போ. யார் வெளியில போ சொல்ற? உன்ன இன்னைக்கு நீயா நான் பாத்துலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் பெட்ரூம் வரை வந்திருப்பேன். ஆமாண்டி, அப்படிதான் வருவேன். என்ன பண்ணுவேன்? மாலினி, மாலினி சொன்ன கைவிட்ட. யாராவது ஒருத்தர் உன்னை பார்த்தாவே தோடு பிடிச்சி தொங்க விட்டுருவேன். நீ எவ்வளவு தைரியம் தான் பெட்ரூம் வரை வந்திருப்ப. மாலினி ரொம்ப தப்பு
பண்ற? சொல்றா கேளு. கையெடு. யார் வீட்டுக்குள்ள இருந்து யார் வெளில போக சொல்ற? மாலினி முத கழுத்துல கையெடு. போதும் போதும். உன்னை பாவம் பார்த்து விட்டா நான் போதும்டி. சின்ன பொண்ண முடிச்சலாம் முடிவு பண்ணிட்டேன். மாலினி பண்ணி மட்டும் கழுத்து விடல. நான் கத்தி எல்லாரும் கூப்பிட்டுருவேன். என்னடி பயமுறுத்துறியா? நீ கூப்பிடுறியா இல்லை நான் கூப்பிடட்டுமா? அண்ணங்க மூணு பேர் இங்கே வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஏற்கனவே எங்கள் அண்ணன் உனக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சிருக்கான். மவளே அது நீ சிக்கன்னு வச்சுக்கோ. உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவான். சரி பாவமே அப்படின்னு அன்னிக்காக பார்த்தா ஓவரா பண்ற. மாலினி சொன்னா கேளு, கழுத்து வலிக்குது விடு. வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறியே வந்தா என்ன சொல்வ? என்னடி சொல்வ? நீ எதுக்காக இங்க வந்தியோ அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்வியா? மாலினி வெக்கமல்ல உனக்கு? நீ யார் பொம்பளையாடி? மற்ற ராத்திரில வெக்கமே இல்லாம ஒரு பையன் ரூமுக்கு வந்திருக்க. என்ன நோக்கத்தோட வந்த? கண்டிப்பா தப்பான எண்ணத்தோட உள்ள வந்திருப்ப. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. ஐயோ மாலினி என்ன பண்ற? ஏய் கையெடு மாலினி. நீங்க விடுங்க ரோடி. இன்னைக்கு இவள என்ன பண்ற பாருங்க. மாலினி சொன்னா கேளு, கையெடு. கையெடு மாலினி. பொண்ணை இவள விட்டு வச்சது தப்படி. எங்க அண்ணி பண்ண கொடுமைக்கே பொண்ண சின்ன கண்டு தடவை வெட்டிருக்கணும். இப்போ அங்க தட்டு கடைசி ஏன் தலை கழிக்க ஆரம்பிச்சியா? பொண்ணை சும்மா விட நினைச்சியா? மாலினி சொன்னா கேளு, ரொம்ப தப்பு பண்ற. கையெடு. என்ன பேசுறீங்க ரோடி? கையெடுன்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? கையெடு மாலினி, அப்புறமா பேசிக்கலாம். கையெடு மாலினி. மாலினி கோர்ட் என்ன பண்றதுல பண்ணிட்டு இருக்க? வீட்ல இருக்க ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. தப்பு பண்ற மாலினி, கையெடு. பொறுக்கி நோய் உனக்கு. மாலினி சொன்னா கேளு. நீ கத்துறது வெளில வரையும் கேக்குது. கீழே அம்மா அப்பா இருக்காங்க தெரியும்ல? எல்லாரும் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல? எது வந்தாலும் பரவாயில்ல. இவளுக்கு இப்படி தெரியும் வந்ததுக்கு அப்புறம் இவளை சும்மா விடுறதா இல்ல ரோடி. கோவத்துல இருக்காங்க, என்ன பேசணும்னு தெரியல உனக்கு. அமைதியாரு ரவுடி. இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க வெளில உள்ள வந்திருக்கீங்க. ஏன் இதுவா பேசாம அமைதியா படுத்துக்கா? ஏய் என்னடி பண்ண? என்ன பண்ண? ஏய் என்னடி பண்ண? இப்படி சொல்ல புரியும் ரவுடி. எங்க இதே நான் கூட்டிட்டு வாங்க. என்னன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு பெரிய பிரச்சனைனாலும் பரவாயில்ல. அவன் இங்க வரணும். அப்பதான் வாயை திறப்பா. கூப்பிடட்டா? ரவுடி நீ கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். ஏய் கேட்டுட்டு இருக்கால, என்னடி பண்ணி தொலைச்ச? சார் இங்க வந்து என்ன ஆகும் தெரியும்ல? உனக்கு எவ்வளவு பட்டாலும் திருந்தே மாட்டியாடி. பொண்ணால பாவம் அவவே அசிங்கப்பட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைச்சு வாயை வந்து சொல்லு. இவெல்லாம் கேட்க மாட்டேன் ரவுடி. இவளை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் இங்க வந்தா சரிப்பட்டு வருவா. நீங்க கூப்பிடுறீங்களா இல்லை நானே? நான் சொல்லிடுறேன். யாரையும் கூப்பிட வேணாம், நான் சொல்லிடுறேன். சொல்லு. அது வந்து பால்ல தூக்க மாத்திரை. ரவுடி என்னடி சொல்ற? பால் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தியா? ஆமா. அடி பாவி புள்ள, சின்ன என்ன பண்ற பாரு. ஆனி சின்ன நின்னுட்டு இருக்க. அடி வாங்கி செத்து தொலைச்சிருந்த. முத வெள்ள பொடி. நீ விட போறல ரவுடி. போய் தொலை. ஏய் மாலினி என்ன நீங்க போங்க. எப்படி பண்ணிட்டீங்க? அவளை எப்படி சும்மா விடுறது? மாலினி முதல்ல கோபத்தை குறை. கூல். எப்படி ரவுடி? பாத்தீங்களா பெட்ரூம் மாதிரி வந்துட்டா. தூக்க மாத்திரை சின்ன ரவுடிதான். சின்ன வேலை பண்றதுக்கெல்லாம் பண்ணிருப்பா. உங்களுக்கு புரியுதா? புரியுது மாலினி, புரியாமலாம் இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியாரு, அப்புறமா எதாவது பேசலாம். முத கூல் டவுன் ஆகு. எப்படி ரவுடி? எப்படி என்ன ரவுடி பேசுறீங்க? மாலினி இல்லை ரவுடி. ஐயா மாலினிக்கு இது செட் ஆகலையே. எப்பவும் மாலினி எப்படி இருப்பா? கெத்தா போல்டா இருப்பால. இது என்னது? இல்லை ரவுடி, நான் மட்டும் இங்கே வர மாட்டேன். அதான் ஒன்றும் ஆகலைல. உனக்கு தான் கமல், உன்னோட கமல். அதுவும் மாலினியோட கமல் மேலே யாராவது கை வச்சிட முடியுமா என்ன? அதான் வந்து அவ்வளோ ஒரு வழி பண்ணிட்டீல, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லைடா. பார்த்தீங்களா ரவுடி எப்படி பிளான் பண்ணியிருக்கானு? இவ்வளோ பேர் இருக்கேனே, இந்த மரம் எப்படி அவள்கிட்ட எழுந்துக்கிட்டு வச்சுக்கிறேன். அறிவு கட்டவன் யார் என்ன பார்த்தாலும் வாங்கி குடிச்சிருது. பார்த்தீங்களா எப்படி பிளான் பண்ணியிருக்கானு? இவ்வளோ பேர் வீட்டில் இருக்கும்போது எப்படி பிளான் போட்டு அதை எக்ஸ்கியூட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, அவள் கொஞ்சம் டேஞ்சர் தான் சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம். அதான் ஏறி தலையில் உட்காந்துருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாகவே
காலில் இருந்து கீழே தள்ளி விட்டுறலாம். கவலைப்படாத மாலினி. இவளுக்காகவா இவ்வளவு? ம், மறுபடியும் அடி கொடுத்துட்டு இருக்கே. இப்படி படுத்துறாளே, அண்ணி என்ன பண்ணிருப்பா? ம், நம்மளே இந்த பாடுபடுத்துறாளே, அண்ணி என்னென்ன பண்ணிருப்பா? ம், அப்போ உங்க அண்ணியோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? ம், ஆமாடி. மேடம், கோவத்தை என்ன பண்றது தெரியாம நீங்க பட பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுது, உன் கோபம் நியாயமானதுதான். இங்க வந்து பார்த்தப்போ அவங்க உள்ள ரூம்ல இருக்கும்போது உனக்கு கண்டிப்பா கோவம் வரதான் செய்யும். ஆனா மற்றவங்களை பத்தி நீ யோசிக்கவே இல்லையே. வீட்டில் உன் அண்ணனுங்க 3 பேர் இருக்காங்க, உங்க அம்மா அப்பா இருக்காங்க, உங்க பாட்டி, உங்க அக்கா எல்லாரும் இருக்காங்க. கமலோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா? ம், எதுக்காக அவன் உன்னை விட ஒதுங்கி போனான்? அதை பற்றி அதை யோசிச்சு பார்த்தியா? என்ன கோவம் உனக்கு அவ்வளவு? கோவம் வரணும் தான், ஆனால் எல்லாத்தையும் யோசிக்க வேணாமா? என்னோட நான் பண்ண தப்பு தான், ஆனால் அவன் இந்த அளவுக்கு வந்திருக்காள, அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? புரியுதுடா, ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ அவன் எல்லாரையும் கத்தி கூப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கோ, எல்லாரும் வந்திருப்பாங்க. என்ன நடந்திருக்கோம்? ம், உங்கள் வீட்லேயே இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கோம். அப்போ என்ன ஆகிருக்கும் யோசிச்சு பார்த்தியா? போகிறவ சும்மாவா போவா? ஒன்றா போகிற போக்கில் உங்கள் வீட்டை கோர்த்து விட்டுட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தியா என்ன நடக்கும்னு? ம், எப்போவுமே நிதானமாக யோசிக்கணும். கோவப்படுறதுல ஒன்றும் இல்லை. சாரி ரவுடி, நாமளை இங்கே பார்த்தோன்னே எப்படி தெரியுமா அவன் பக்கத்தில் பெட்டில் நின்றுட்டு என்னால் முடியல ரவுடி. ஐயய்ய, அவ்வளோ தூரத்துக்காக சீன் கிடையாது. சும்மா உனக்கு கமல் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? என்ன நம்பிக்கை இல்லையா? ம், ஆமாம். இவனும் சரி, இதோ என் கூட பிறந்திருக்கானே லாஸ்ட் இயர் ரூம் ஆடு, அவனும் சரி, 2 பேரையும் எந்த பொண்ணும் நம்ப முடியாது. இவங்க விளையாட்டு பண்ணுற விஷயம் தான். இதோ பாருங்க, இங்கே வரையும் வந்து நின்றுருக்கு. நேற்று ஈவினிங் வரையும் வச்சு செஞ்சிருக்கேன் அவனை. அவகிட்ட எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு பால் கொடுத்தா வாங்கி குடிச்சிருக்கான். அப்போ நான் எங்கே போய் சொல்கிறது? உன் பாடு திண்டாட்டம் தான் போலையே. நீ எப்படி இருக்கேலையே என்ன வேணா பண்ணுறான். கொஞ்சம் நம்ம இந்து மண்ணா இருந்தால் என்ன பண்ணுறது? ராஸ்கல் எந்திரிக்கட்டும், அப்புறம் இருக்க அவனுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு என்ன இவ்வளோ கோவப்படுற? அவன் தூசி மாதிரி உஃப்னு ஊற்றிட்டு போயிட்டே இருக்கணும். திருட்டு பையனே, கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ வேலை நடந்துருச்சு. மாலினி, நீ வேணும் நைட் இங்கே இருக்கியா? நான் போகிறேன், நீ பார்த்துட்டு வா. ம், இங்கே பாரு, நீ பண்ணதுக்கு அவன் நேரம் ஊருக்கே கிளம்பிருப்பா. அதையும் நினச்சிட்டு இருக்காத, படுத்து தூங்க. என்ன என்ன ஊன்ட்டு இருக்க? அது இந்த மாதிரி தான் எனக்கு வேணும். ஓகே, இந்த அழுகிறது, மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறது, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலை. சரி, பார்த்துக்கோ. ம், காலைல ஜாக்கிங் போகலான்னு சொன்னீங்க. சீக்கிரம் எழுந்து வந்தோன்னு எழுப்புறேன். என்ன, நம்ம 2 பேர் போகலாம். சரியா? தேங்க்யூ ரவுடி. போகல, போய் படுத்துங்க போ. குட் நைட் ரவுடி. ம், குட் நைட் ரா. டேக் கேர். ம் ம். என்ன ரவுடி, ஏற்கனவே ஜாகிங் போயெல்லாம் பழக்க இருக்க போல, அதான் உடம்பு இப்படி ஃபிட்டாக வச்சுருக்கீங்களா? அட நீ வேறத்தா, ஜாகிங்கா நீ வேற. அப்புறம் உங்கள் ஃபிட்னஸின் ரகசியம் என்ன? ம், எங்கள் ஊரில் வந்து அது எங்கள் வீட்டில் முன்னாள் ஏறு. நீ ஜிம்முக்கெலாம் போக தேவையில்லை, ஏதோ ஜெர்மன் ஜாகிங்காக வரவே தேவையில்லை. அப்படியா? அப்போ என்ன பண்ணணும்? ம், இருக்கிற ஆடு மாடு சாணி எலி போட்டுக்கிட்டு அப்புறம் வயல் வேலையை பார்த்துக்கிட்டு அப்போ தான் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டாவே போதும். எங்களுக்கு எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறதும் இதோ வீட்டில் வேலை பார்க்குறோம் தான், வயல் வேலை பார்க்குறோம்ல அதுதான். ஓ, அப்போ உங்கள் ஃபிட்னஸின் ரகசியம் நீங்கள் வேலை பார்க்குறதுன்னு சொல்கிறீங்க. நான் ஃபிட்டாக இருக்கேனா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்களோட எக்ஸசைஸ் அதுதான். இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், என்ன நைட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? காலையில் எல்லாரும் சீக்கிரமாக எழுந்துச்சு மீட்டிங் போயிட்டாங்க போல.
ஆமாம் ரோடி, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங், அதனால தான் கமல் இங்கேயே தங்கிட்டான். எல்லாரும் காலை சீக்கிரமாக எழுந்து கிளம்பியாச்சு. பார்த்தேன் 6:30க்கு எல்லாரும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. நைட்லாம் ஒரே மழை, பாரு ரோடெல்லாம் ஒரே தண்ணியாக கிடக்கு. ஆமாம் ஆமாம், மழை பெஞ்சிட்டு தான், ஆனால் கிளைமேட் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குல்ல. நல்லா ஜாகிங் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட். பார்த்து வலிக்கு எது விழுந்துடாத. அப்புறம் ரவுடி, என்ன ட்ரெஸ் எல்லாம் புதுசாக இருக்கு, கலர்லாம் பயங்கரமாக இருக்கு. அதுவா, இந்த ட்ரெஸ் என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. என்ன தெரியல, இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததா, அதுதான். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு, என்னோட ஃபேவரட். ரவுடி, சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை.